ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில் கும்பகோணத்திலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் ஒருவர் செய்த சிறிய தவறால் ஒருவர் இறந்த பிறகு அந்த ஆன்மா பிரேதாத்மாவாக உருவெடுத்து அதன் பிறகு அந்த ஆன்மாவால் ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ்ய நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது போன்று உங்கள் வாழ்விலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சலுக்கு அனுப்பலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க. அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களாக இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி கும்பகோணத்திலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த அழகிய கிராமத்தில் 2020 காலகட்டத்தில் பெருந்தொற்று காரணமாக லாக்டவுன் போட்டாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக அனுப்பியது வளவன் அப்படிங்கிறவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தா இல்லைங்க, இவருடைய நண்பர்களான முனியாண்டி மற்றும் நாதேஸ்வரன் அப்படின்றவருக்கு நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட முழு லாக்டவுன் போட்ட அந்த காலகட்டத்தில் யாருமே வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லைங்க. அதே சமயத்தில் இந்த மின்னஞ்சலை நமக்கு அனுப்புனார் இல்லையா வளவன், அவருக்கு அதே ஊரில் 2 நண்பர்கள் இருந்திருக்காங்க, முனியாண்டி மற்றும் நாதேஸ்வரன் அப்படின்றவர் தாங்க. இந்த முனியாண்டி மற்றும் நாதேஸ்வரன் இவங்களை பற்றி சொல்லணும்னா 2 பேருமே உறவுக்காரங்க தாங்க. முனியாண்டியோட சித்தி பையன் தாங்க நாதேஸ்வரன். அப்படி இருக்கல இவங்க 2 பேருக்குமே 1 வயசு டிஃபரன்ஸ் அப்படின்றதுனால அண்ணன் தம்பி அந்த மாதிரி பழகாம நெருங்கிய நண்பர்கள் அப்படின்ற மாதிரி பழகிருந்திருக்காங்க. அப்படி இருக்கையில் இந்த முனியாண்டின்றவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, அவங்களோட ஏரியாவில இருந்து இன்னொரு பக்கத்து ஏரியாங்க, அந்த ஏரியாவில் வாணி அப்படின்ற ஒரு பொண்ணு வசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த வாணின்ற பொண்ணை இந்த முனியாண்டி கிட்டத்தட்ட 2 வருஷமா ஒருதலையாக காதலிச்சுட்டு இருந்திருக்காருங்க. இவர் காதலிக்கிற விஷயம் வாணின்ற பொண்ணுக்கு தெரியவே தெரியாதுங்க. அப்படி இருக்கல இந்த லாக்டவுன் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க காலேஜ் போயிட்டு வரப்ப ஒரு தெரு ஓரமாக கடை ஓரமாக நின்றுக்கிட்டு பார்த்துட்டு இருப்பாருங்க. அப்படி இருக்கையில் இப்படி அவங்க காதல் ஒருதலை பட்சமாக போயிட்டு இருக்கப்ப முனியாண்டியோட சித்தி பையன் நாதேஸ்வரன் என்ன சொல்கிறாருன்னா, நீ 2 வருஷமாக காதலிக்கேன்னு சொல்லிட்டு இருக்கடா, ஆனால் அந்த பொண்ணுகிட்ட நீ சொன்னபாடி இல்லை, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு வேற யாரையா உசார் பண்ணிட்டு போயிருந்தா அப்படின்னு கிண்டல் அடிச்சிருக்காருங்க. உடனே இதை கேட்டுட்டு கோபமடைந்த முனியாண்டி என்ன பண்ணியிருக்காருன்னா, எப்படியாவது இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம காதலை அந்த பொண்ணுகிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாருங்க. அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கிற இவர் வாழ்க்கையில் பேரதிர்ச்சியை உண்டாக்குற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2020 காலகட்டத்தில் அந்த பெருந்தொற்று அப்படின்ற காரணத்துக்காக முழு லாக்டவுன் போட்டுறாங்க. இந்த செய்தியை கேட்ட பிறகு முனியாண்டி பரிதவிச்சு போயிடுறாருங்க. அதுக்கு பிறகு முனியாண்டி என்ன பண்ணுறாருன்னா, அந்த பொண்ணை பார்க்கவே முடியல அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்படுறாருங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரி போயிட்டு இருக்கப்ப முனியாண்டியோட மொபைல் நம்பருக்கு புதுசாக ஒரு நம்பர்லேருந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருதுங்க. உடனே அதை படித்து பார்த்த முனியாண்டி அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டாருங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெசேஜை வேறு யாரும் பண்ணலைங்க, வாணின்ற பேரில் தாங்க மெசேஜ் வந்திருக்குது. இதை பார்த்தோன்னே சந்தோஷத்தோட உச்சத்திக்கே போயிட்டாருங்க முனியாண்டி. உடனே அப்படி பேச ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மாறி மாறி காதலை அப்படி பகிர்ந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 வார காலம் வாட்ஸ்அப் மூலியமாகவே இவங்க 2 பேரோட காதலை பகிர்ந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து முனியாண்டி அந்த வாட்ஸ்அப்லேயே அந்த பொண்ணு இருக்குல்ல வாணி, அவங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கோம், ஒரு தடவை கூட நீ வாய்ஸ் நோட் எதுவும் பண்ணதில்லை, ஃபோன் கால் பண்ணணும்னு கேட்டாலும் நீ வேணான்ற, அதனால் இன்றைக்கி நம்ம ஃபோன் பண்ணி பேசிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த பக்கத்தில் இருந்து சேட் பண்ணிகிட்டு இருக்க வாணின்ற பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைடா வீட்டில் லாக்டவுன்றதுனால யாருமே வெளியே போகலடா, சுற்றி பேரண்ட்ஸு பசங்க நிறைய பேர் இருக்காங்கடா, அதனால் வாய்ஸ் நோட்டும் பண்ண முடியாது, ஃபோன் காலும் பண்ண முடியாது, கோச்சுக்காத, நீ நம்ம சேட் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்றாங்க. உடனே இதை கேட்ட முனியாண்டி கொஞ்சம் வருத்தத்தோடையே வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் மூலியமாக பேசிக்கிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்துக்கு பிறகு மறுபடியும் முனியாண்டி என்ன பண்ணுறாருன்னா, அந்த வாணின்ற பொண்ணுகிட்ட மறுபடியும் ஒரு விஷயத்த சேட் பண்ணி கேட்குறாருங்க. அப்படி என்ன கேட்குறாருன்னா, ஃபோன் பண்ணி தான் பேசுறதுக்கு நீ ஒத்துக்கல, எங்கள் வீடு ஒரு தெருவில் இருக்குல்ல, அந்த தெருவுலேருந்து பக்கத்து தெரு தானே உங்கள் வீடு, அதனால் நான் உங்கள் வீட்டுக்கிட்டே வந்துடுறேன், இன்றைக்கி சாயங்காலம் உன்னை வந்தால் பார்க்க முடியுமா, நீ லைட்டாக வெளியே வந்தேன்னா கூட போதும், அதுவே எனக்கு போதும் அப்படின்றாருங்க. இதை கேட்ட வாணி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அதன் பிறகு ஒரு நிமிஷம் கழித்து இவங்களுக்கு ரிப்ளை மெசேஜ் வருதுங்க. உடனே இதை படித்து பார்த்த முனியாண்டி ரொம்ப சந்தோஷப்படுறாருங்க. அப்படி என்ன மெசேஜ் வந்திருக்குன்னா, நீ சொன்ன மாதிரியே நீ சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு ஏத்தாப்புல ஒரு டீ கடை இருக்குது, அந்த டீ கடை பூட்டி தான் இருக்கும், அந்த டீ கடை கிட்டே நீ நின்றுடா, நான் உன்னை பார்த்துட்டு ஹாயின்னு மட்டும் கையை காமிச்சிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவேன்டா, நீ எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நீ பாட்டுக்கு போயிடணும், சேட்டை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி செல்லாமல் ஒரு மெசேஜ் வருதுங்க. இதை பார்த்த முனியாண்டி உடனே அதே மாதிரியே அன்றைய மாலை தோராயமாக ஒரு 6 மணி இருக்குங்க, அழகா டிப்டாப்பாக அப்படி கிளம்பி அந்த பொண்ணு இருக்கு பார்த்தீங்களா, பக்கத்து தெருந்தானே சொல்லியிருந்தேன், அந்த பொண்ணு வீட்டுக்கிட்டே போய் எழுத்தாப்புல ஒரு டீ கடை இருந்துருக்குங்க. அந்த டீ கடை அதே மாதிரி பூட்டி தாங்க கிடந்திருக்கு.
அப்படி அந்த டீ கடை கிட்ட நின்றுக்கிட்டு அந்த பொண்ணோட வீட்டையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. முனியாண்டி கிட்டத்தட்ட அந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்புல நின்றுட்டு ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்குங்க. ஆனால் இவருக்கு மெசேஜில் எந்த ரிப்ளையும் வரலங்க. அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு வெளியே வர மாதிரி தெரியலங்க. உடனே கோவமான முனியாண்டி அந்த வீட்டையே உத்து பார்த்துக்கிட்டு இன்னைக்கு எப்படியாவது இந்த பொண்ணை பார்த்துட்டு போயிடும்டா அப்படின்ட்டு வழுக்கிட்டாம அதே இடத்துல நின்றுட்டு இருக்காருங்க. இவர் நின்றுகிட்டு இருக்க அதே நேரத்தில் எதர்ச்சியா அந்த பொண்ணோட வீட்டு பக்கத்து குடியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க பார்த்துறாங்க. பார்த்த பிறகு யார் இவன் ஏன் இந்த வீட்டுக்கிட்டே இப்படி உத்து பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாணி பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. உடனே ஒரு காதலிக்கக்கூடிய அந்த வாணின்ற பொண்ணோட வீட்டில் இருந்து வாணியோட அப்பாவும் அவங்களோட அண்ணனும் வந்துடுறாங்க, வெளியே வந்துடுறாங்க. அப்படி வெளியே வந்துட்டு யாரா நீ ஏன் இங்கனக்குள்ள நின்றுக்கிட்டு இருக்க, என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்குறாங்க. உடனே முனியாண்டி என்ன சொல்கிறாருன்னா, அது ஒன்றும் இல்லைண்ணா, என்னோட நண்பன் வீடு இங்கே பக்கத்தில் இருக்குது, அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வந்துட்டானா நான் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவேனா அப்படின்றாங்க. இதை கேட்ட வாணியோட அப்பா கொஞ்சம் குழப்பத்தோடையே நீ சொல்கிறது உண்மைன்ற மாதிரி தெரியலையே அப்படின்றாங்க. அப்படி இருக்கையில் இந்த வாணின்ற இவங்க காதலிக்கிறா பார்த்தீங்களா, அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே வராங்க. என்ன சத்தம் கேட்குது அப்படின்ட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. உடனே வாணியோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, 2 பேருக்கும் சேம் ஏஜ் தானே இருக்கும், அதனால இவருக்கு ஒரு சந்தேகங்க, ஒருவேளை நம்ம பொண்ணை பார்க்குற கூட வந்திருக்கலாம் அப்படின்ட்டு. உடனே அவரோட பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, இவனை ஏற்கனவே நீ பார்த்துருக்கியா, இவ்வேதுக்கு நம்ம வீட்டுக்கிட்ட நிற்கிறான், யாருன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இந்த வாணின்ற பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, என்னப்பா என்னைய போய் கேட்டுருக்கீங்க, இவனை நான் முன்ன பண்ண பார்த்தது கூட கிடையாது, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு முனியாண்டி என்ன நினைக்கிறாருன்னா, ஒருவேளை நம்ம வீட்டுக்கிட்ட நின்று நம்ம காதலிக்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சுன்னா வீட்டில் வந்து பிரச்சனை ஆயிரும் அப்படின்றதுனால இந்த மாதிரி மாற்றி சொல்கிறாங்க போல அப்படின்ட்டு எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காருங்க. அந்த நேரத்தில் வாணின்ற பொண்ணு மறுபடியும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட முனியாண்டி பேரதிச்சில் அப்படியே நடுங்கி போயிட்டாருங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாணின்ற பொண்ணு இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, இப்போதான்ப்பா எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது, ஒரு 2-3 தடவை நான் காலேஜ் போகிறப்ப என் பின்னாடியே வந்துட்டு இருந்திருப்பான், டீ கடை மூலையில் இருந்துக்கிட்டு என்னை பார்த்துட்டு இருந்திருக்கான், ஆனால் என்னை தொந்தரவு பண்ணதில்ல, அப்படியே போயிடுவான்னு நினச்சேன், மறுபடியும் இந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டு என்னை வந்து ஏதோ தொந்தரவு பண்ணுறக்காக தான்ப்பா நிற்கிறேன், இவன் சத்தம் போட்டு அனுப்புங்கப்பா அப்படின்ற மாதிரி வாணி சொல்லிடுறாங்கங்க. இதை கேட்ட முனியாண்டி என்ன பண்ணுறேன்னு தெரியாமல், என்னடா இந்த பொண்ணு தானே நம்ம வர சொல்லிச்சு, ஏன் இப்படி மாட்டி விடுச்சு அப்படின்ற பெரும் குழப்பத்தோடு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து வாணியோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, எவ்வளோ தைரியம் தான் என் வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு என் பொண்ணாவே பார்த்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடின்னு அடி வெளுத்துறாங்க. அப்படி வாணியோட அப்பாவும் வாணியோட அண்ணனும் 2 பேரும் சேர்ந்து அடிச்சுட்டே இருக்கப்ப வாணியோட அப்பா ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறான்னு பார்த்தா, அண்ணா கவுடி மாதிரி தெரியுதா, நீ அப்புறம் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்துக்கிட்டு என் பொண்ணையை பார்த்துட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டுறது மட்டும் இல்லாமல் இவரோட குடும்பத்தையும் சேர்த்து திட்டுறாருங்க. இன்னொரு தடவை எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்துக்கிட்டு என் பொண்ணு பின்னாடி போகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு வைவேன், பொண்ணையும் சேர்த்து உன் குடும்பத்தோட வேரோட அழைச்சிடும்டா அப்படின்ற மாதிரி வார்த்தை விட்றாருங்க. இதை கேட்ட முனியாண்டி என்ன பண்ணுறாருன்னா, நம்ம காதலிச்ச பொண்ணே நம்மளை இப்படி மாட்டி விட்டாலே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தோடைய அங்கே வீட்டில் இருந்து இவங்க வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அப்படி கிளம்பி வந்துட்டு எங்கே போகிறான்னு பார்த்தா, இவரோட சித்தி பையன் நாதீஸ்வரன் இருந்தது இல்லையா, அவரோட வீட்டு மாடிக்கு தாங்க போகிறாரு. அப்படி மாடிக்கு போய் சோகமாக போய் உட்காராருங்க. இதை பார்த்த நாதீஸ்வரன் என்ன கேட்குறாங்கன்னா, என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி அடிபட்டு சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்குது, என்னடா பண்ணிட்டு வந்த, யார் அவனை அடிச்சா அப்படின்ற மாதிரி கேள்விக்கு மேலே கேள்வி அடிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு முனியாண்டி என்ன சொல்கிறாருன்னா, அது ஒன்றும் இல்லடா, வாணின்ற ஒரு பொண்ணை நான் வந்து 2 வருஷமாக காதலிச்சிருக்கின்றது உனக்கு ஏற்கனவே தெரியும், உங்ககிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன்டா, கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடிலேருந்து என் நம்பருக்கு புதுசாக ஒரு மெசேஜ் வந்துச்சுடா, வாணின்ற பேரில் தான்டா வந்துச்சு, நல்லா தான்டா பேசிகிட்டுண்டா, அவள் சொன்னதுனால தான்டா அவள் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றேன், திடீர்னு என்னன்னு தெரியாமல் அவங்க அப்பா அம்மா பார்த்ததுக்கப்புறம் அப்படியே தலைகளாக மாற்றி என்னை மாட்டி விட்டாடா அப்படின்னு வருத்தத்தோட தேம்பி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இதை கேட்ட நாதீஸ்வரன் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று சொல்லுவேன், சொன்னால் நீ கோச்சுக்க கூடாதா அப்படின்னு சொல்கிறாருங்க. இதை கேட்ட முனியாண்டி என்ன சொல்கிறாருன்னா, பரவாயில்லடா, எவ்வளோ பெரிய விஷயத்தை தாங்கிட்டு வந்துட்டேன், நீ என்னத்த பெருசாக சொல்லிட போகிற சொல்கிற அப்படின்றாருங்க. உடனே நாதீஸ்வரன் என்ன சொல்கிறாருன்னா, நீ 2 வருஷமாக காதலிச்சிருக்கேன்றதுனால உன்னை கிண்டல் பண்ணலான்னு நாங்கள் பிளான் போட்டோம், அதனால் நான் என்ன பண்ணேன்னா இப்போ இடையில புதுசாக ஒரு சிம்மு வாங்கியிருந்தேன், மொபைல் சிம் வாங்கி பாருவலங்க, அந்த சிம்மு வாங்கினதுனால அந்த சிம்லேருந்து இவர் தாங்க வாணின்ற பேரில் மெசேஜ் பண்ணி பாருவலங்க, அப்படின்னு மெசேஜ் பண்ணது நான் தான்டா அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. உடனே இந்த விஷயத்தை கேட்ட முனியாண்டிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. ஏன்னா உண்மையாக 2 வருஷமாக காதலிச்சிட்டு இருந்திருக்காரு, அவர்கிட்ட போய் இந்த மாதிரி பொய்யா சொன்னால் யாருக்கு தான் கோவம் வராது. உடனே இவர் முனியாண்டி என்ன பண்ணுறாருன்னா, இந்த விஷயத்தை கேட்டுட்டு நாதீஸ்வரன் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலைங்க, அப்படியே உத்து கண்கள் கலங்குறதோடு அப்படி பார்த்துட்டு இருக்காருங்க. அவர் பார்த்த பார்வை எப்படி இருந்துச்சுன்னா, கூடவே இருந்து இப்படி துரோகம் பண்ணியாடா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்படி பார்த்துட்டே இருந்த முனியாண்டி நாதீஸ்வரன் கிட்ட எதுவுமே சொல்லாமல் அந்த மாடிப்படியிலேருந்து அப்படியே ஒரு சேர் அப்படி கீழே இறங்கி வராருங்க. இதை பார்த்த நாதீஸ்வரன், டேய் கோச்சுக்காரா, ஒரு நிமிஷம் நில்றா அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சிருக்காங்க. ஆனால் அவர் கத்துற விஷயத்த ஒரு தடவை கூட அவர் காதில் கேட்கவே இல்லைங்க. முன்னாடி அப்படி கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு கீழே இறங்கி அப்படி போயிடாருங்க. அதன் பிறகு அன்றைய இரவு சரியாக 10 மணி இருக்குங்க. அந்த நேரத்தில் நாதீஸ்வரன் அவங்க குடும்பத்தோட தாங்க வீட்டில் உட்காந்துருக்காரு. அந்த நேரத்தில் அவங்க வீட்டுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. அதை நான் அட்டன் பண்ண நாதீஸ்வரனோட குடும்பத்துக்கு பேரதிர்ச்சிங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதே கிராமத்தில் அதே ஏரியாவில் ஒரு இடிஞ்சு போன கட்டடம் மாதிரி ஒன்று இருக்குங்க. அந்த இடத்துல முனியாண்டி என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, விஷத்தை குடிச்சிருப்பாரு போலங்க. விஷத்தை குடிச்சிட்டு அப்படி துடிச்சு கிடந்துருக்காருங்க. அந்த நேரம் பார்த்து அந்த கட்டடம் பக்கம் வந்து ஒருத்தர் போயிருப்பார் போலங்க, அந்த ஏரியாக்காரு. அவருக்கு ஏதோ முன்கள் சத்தம் கேட்டிருக்கும் போலங்க.
தண்ணி தவிக்குது, தண்ணி தாங்க அப்படின்ற மாதிரி. உடனே கட்டடத்துக்குள்ள போய் பார்க்குறாரு, வேற யாரும் கிடையாதுங்க, அந்த முனியாண்டி தான் விஷத்தை கொடுத்து படுத்திருக்காருன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். உடனே இந்த விஷயத்தை வந்து அவங்களோட முனியாண்டியோட அப்பா அம்மாவுக்கு பூரா விஷயத்தை தெரிவிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாதேஸ்வரன் அவங்க சொந்தக்காரங்க தானே, முனியாண்டியோட அம்மா வந்து தங்கச்சி தான் இந்த நாதேஸ்வரனோட அம்மா. உடனே இந்த 2 குடும்பமும் சேர்ந்துக்கிட்டு அவரை வந்து தூக்கிட்டு மருத்துவமனையில் சேர்த்தலாம் அப்படின்றக்காக முடிவு எடுக்கிறாங்க. அப்படி கட்டடத்துக்கு போயிட்டு முனியாண்டி தூக்கிட்டு சேர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிற அடுத்த நிமிஷத்துக்குள்ள முனியாண்டியோட உயிர் அங்கேயே போயிருதுங்க. அதன் பிறகு இறந்து போன முனியாண்டியை பார்த்த முனியாண்டியோட குடும்பமும் சரி, நாதேஸ்வரனோட குடும்பமும் சரிங்க, 2 பேருமே துக்கத்தில் அப்படியே தேம்பி அழுகுறாங்க. அதன் பிறகு அவரோட இறுதிச் சடங்கை வந்து சிம்பிளாக தாங்க பண்ணுறாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, பெருந்தொட்டு இந்த லாக்டவுன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால உறவினர்கள்ட்ட எல்லாம் நிறைவேற்ற சொல்லவே இல்லைங்க. இப்படி 2 குடும்பமும் சேர்ந்து தாங்க சிறிய முறையில் அவரோட இறுதிச் சடங்கை முடிக்கிறாங்க. அப்படி இறுதிச் சடங்கை முடிச்ச கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டத்துக்கு பிறகுதாங்க நாதேஸ்வரனுக்கும் அந்த வாணின்ற பொண்ணோட குடும்பத்துக்கும் அமானுஷ்ய புயலை வீசவே ஆரம்பிச்சிச்சு. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி 1 மாத காலகட்டத்திற்கு பிறகு மாதேஸ்வரன் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட வீட்டோட மாடி இருக்குல்ல, அந்த மாடியில் கைத்து கட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த வயர் பின்னமாக இருக்கும், அந்த கட்டிலில் நல்லா தூங்கிட்டு இருக்காருங்க. அன்றைய நேரத்தை பார்த்தீங்கன்னா தோரமாக ஒரு 11:30 இருக்குங்க. அந்த நேரத்தில் இவர் தூக்கத்துலேருந்து யாரோ கூப்பிட்டு எழுப்புற மாதிரி கேட்டிருக்குங்க. உடனே அந்த சத்தத்தை கேட்டுட்டு தூக்கத்துலேருந்து எப்படி முழிச்சு பார்க்குறாருங்க. பார்த்தா அவர் எதிர்ப்புறத்தில் இருக்கிறது வேற யாரும் கிடையாதுங்க, முனியாண்டி தாங்க. உடனே இவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவருக்கு அந்த யாபகமே இல்லைங்க, அவர் இறந்து போயிட்டார் அப்படின்ற யாபகம் கொஞ்சம் கூட இல்லைங்க. உடனே எப்பயும் போல இவர் என்னடா இந்த நேரத்தில் வந்திருக்க, நான் தூங்கிட்டு இருக்கேன்டா அப்படின்றாருங்க. இதை கேட்ட அந்த முனியாண்டி என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லடா நான் வாணியை பார்க்கவே முடியல, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கதறி அழுதுட்டு இருக்காருங்க. உடனே இதை கேட்ட நாதேஸ்வரனுக்கு அப்போதாங்க பொறி தட்டியிருக்கு. இவன் தான் எப்போயும் இறந்து போயிட்டானே, அப்புறம் முன்னாடி எப்படி உட்காந்து பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிட்டு நல்லா ஊத்து பார்க்குறாருங்க. அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சிருக்குது, அது மனித உருவமே கிடையாதுங்க, அது ஒரு நிழல் போன்ற ஒரு ஆன்மாங்க. உடனே என்ன பண்ணுறாருன்னா, டேய் நீ எப்படா முன்னாடி வந்து உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டோன்னே அடுத்த நிமிஷமே அந்த முனியாண்டி இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட ஆன்மா அப்படியே கோர உருவமா அப்படியே முகத்தை மாற்றி இருக்குதுங்க. உடனே இந்த நிகழ்வெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நாதேஸ்வரன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு நகரலாம் அப்படின்னு பார்க்குறாருங்க. ஆனால் அவரால் நகராகவும் முடியலை, வாயை தொடர்ந்து பேசவும் முடியலங்க. ஏதோ மாந்திரியை கட்டுப்பட்ட மாதிரி அப்படியே அசைய முடியாமல் அவர் பேசுகிற மட்டும் தாங்க முடியுது, ஆனால் வாய்ஸ் வெளியவே வரலங்க, காற்று மட்டும் தாங்க வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்காருங்க. அந்த நேரத்தில் அந்த முனியாண்டியோட ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, ஏன்டா அப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணத்தை சேர்த்து பலார்னு ஒரு அறை விடுதுங்க. உடனே கீழே விழுந்த நாதேஸ்வரன் என்ன பண்ணுறாருன்னா, என்னன்னு பரவாயில்ல கீழே ஓடிடுவோம்னு சொல்லிட்டு மாடி விட்டு திட்டுன்னு கீழே ஓடிடுறாருங்க. அப்படி கீழே ஓடிட்டு அவருக்கு கீழே வீட்டில் அவங்க அப்பா அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள போட்டு கதவை தட்டி நள்ளிரவில் எழுப்புறாருங்க. அப்படி எழுப்புனதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா ஏன்டா என்னடா ஆச்சு, ஏன் இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே நாதேஸ்வரன் என்ன சொல்கிறாருன்னா, முனியாண்டி என்னை கொல்ல பார்க்குறான், ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு என்னை அடிக்க வரான் அப்படின்னு இருக்காங்க. இதை கேட்ட நாதேஸ்வரனோட அப்பா அம்மாவுக்கு பெரிய குழப்பங்க. என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி உளர்ற அப்படி கேட்குறாங்க. அப்போ தான் இந்த நாதேஸ்வரன் இந்த நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. முனியாண்டி எப்போ யதார்த்தமாக லவ் ஃபெயிலியர்னு தெரியும், ஆனால் யார் என்னன்ற காரணமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் இதை இப்போ தாங்க நாதேஸ்வரன் சொல்லவே ஆரம்பிக்கிறாரு. அப்படி உங்கள் அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, முனியாண்டி ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு இருந்திருக்காரு, ஆனால் அந்த பொண்ணு ஒரு காதலிக்கலை, அது எனக்கு தெரியும்ப்பா, ஆனால் நான் என்னோட மொபைல் நம்பர்லேருந்து அந்த பொண்ணு பேசுகிற மாதிரி ஒரு ஏமாத்தினேன், அந்த இதை தாங்க முடியாமல் தான் அவன் வந்து அந்த பொண்ணுக்கு வீட்டிலேயே அசிங்கப்பட்டு துக்கத்திலேயே வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான், இவனோட தற்கொலைக்கு நானும் ஒரு விதத்தில் காரணம் தான்ப்பா, அதனால தான் அவன் என்னை கொல்ல பார்க்குறான் அப்படின்றாங்க. இதை கேட்ட நாதேஸ்வரனோட அப்பா அம்மாவை என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்டா அப்படி பண்ணிட்ட, ஒரு குடும்பத்தையே சீரழிச்சிட்டியாடா அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை வந்து எங்கிட்ட சொன்ன மாதிரி வேறு யார்கிட்டையும் உளறி தொலைச்சிடாதரா, அப்படி உளறிட்டேன்னா அவ்வளோதான்டா. ஏன்னா முனியாண்டியோட அப்பா அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த நாதேஸ்வரனோட அம்மாவோட கூட பிறந்த அக்கா தான், அதனால் வந்து அவள் ரொம்ப கோவக்காரிடா, என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரில, அதனால் இந்த விஷயத்தை அப்படியே விட்டுரு, காலையில் பார்த்துக்குவோம் அப்படின்றாருங்க. ஒரு விஷயங்க, இந்த மின்னஞ்சல் அனுப்புனார் இல்லையா வளவன், அவருக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடக்கிறப்ப பூரா அவர் கூட தாங்க இருந்திருக்கிறாரு, அதனால் அவருக்கு விஷயம் பூரா தெரிஞ்சிருக்குங்க. அப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தை யார்கிட்டையுமே கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லைங்க. அதன் பிறகு மறுநாள் விடிஞ்சதுக்கப்புறம் காலையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நாதேஸ்வரனோட அப்பா அம்மா அவரை வந்து பக்கத்தில் இருக்க ஒரு காளி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்படி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போன பிறகு இந்த காளி கோயிலோட பூசாரி ஒரு சில பூஜைகளை பண்ணி முடிக்கிறாங்க. அப்படி பூஜைகள்லாம் பண்ணி முடிச்சுட்டு இவங்க குடும்பத்தை பார்த்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்படி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்மா ரொம்ப உக்கிரமாக இருக்குது, அதனால உங்கள் பையனை நேரம் கொண்டே போட்டிருக்கோம், ஏதோ ஒரு நல்ல நேரத்தினால தான் உங்கள் பையன் தப்பிச்சிட்டான், இனிமேல் அவனை எந்த இதுவும் பொசஸும் பண்ணாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கயிறு கட்டி ஒரு கையில் ஒரு எலுமிச்சை பழத்தை கொடுத்து இவரை வீட்டுக்கு அனுப்புகிறாருங்க. அதுக்கு பிறகு அந்த ஆன்மாவால் இவங்க குடும்பத்துக்கு எந்த வித தொந்தரவுமே இல்லைங்க. ஆனால் இந்த நிகழ்வு நடந்த 1 வார காலகட்டத்துக்கு பிறகு இந்த முனியாண்டி காதலிச்சார் பார்த்தீங்களா வாணி, அந்த பொண்ணுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் அமானுஷ்ய புயல் வீச ஆரம்பிச்சிச்சுங்க. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 வார காலகட்டத்திற்கு பிறகு இது வாணியோட அப்பாவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மதியம் சரியாக ஒரு 1 மணி இருக்குங்க, அந்த நேரத்தில் வண்டியில் போயிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க எந்த பாதையில் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடிஞ்சு போன கட்டடம் இருக்குது, இந்த முனியாண்டி தற்கொலை பண்ணார் பார்த்தீங்களா, அதே பாதை தாங்க. அப்படி அந்த மதிய வேலையில் இவங்க 2 பேரும் பைக்கில் போயிட்டு இருக்காங்கல்ல, அந்த நேரத்தில் யாரோ குறுக்காட்டுற மாதிரி தெரிஞ்சுக்குங்க. உடனே ஏதோ கீழே தட்டி விட்ட மாதிரி வண்டியோட 2 பேருமே வாணியும் அவங்களோட அப்பாவும் கீழே விழுந்துறாங்க.
அப்படி கீழே விழுந்ததில் லைட்டாக தாங்க அடிபட்டுருக்கு, பெருசாக எந்த அடியும் படலைங்க. அதை பார்த்துட்டு சுற்றி இருந்தவங்க பூரா தூக்கி விட்றாங்கங்க. அதுக்கு பிறகு அந்த இடத்துலேருந்து வண்டி எடுத்துக்கிட்டு வாணியும் அவங்களோட அப்பாவும் வீட்டுக்கே வந்துடுறாங்கங்க. இவங்களோட குடும்பத்தை பற்றி சொன்னோம்னா பொருளாதாரத்தில் மேல்தங்கி உள்ளவங்க தாங்க சொல்லலாம். நல்லா வசதியாக தாங்க இருந்திருக்காங்க. கீழே ஒரு பெரிய ஹாலு, மேலே ஒரு 3 பெட்ரூம் அப்படின்ற மாதிரி பெரிய வீடு தாங்க இருந்திருக்குது. கிட்டத்தட்ட அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு 2 மணி இருந்திருக்குங்க. அன்றைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாணியோட அப்பா வந்து தனியாக ஒரு ரூமில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருந்தவருக்கு கதவு தட்டுற மாதிரி ஏதோ சத்தம் கேட்டுருக்குங்க. பக்கத்தில் படுத்திருந்த மனைவியை பார்க்குறாங்க. ஆனால் அவங்க வந்து நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. உடனே சந்தேகப்பட்டுக்கிட்டு என்ன யாரும் கூப்பிட்றாங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு கதவு நோக்கி கதவை திறந்து பார்க்குறாங்க. அப்படி திறந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லைங்க. உடனே சுற்றி முற்றி என்ன பண்ணுறாருன்னா தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறான், எப்படி முடிச்சிட்டோம், கனவு எதுவும் கண்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாருங்க. அப்படி கிச்சனுக்கு போனவர் லைட்டை போகிறாருங்க. லைட் சுவிட்ச் அப்படியே பீஸ் போயிருதுங்க. என்னடா அது இப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேடிட்டு இருக்காருங்க. தேடிட்டு இருந்த அவருக்கு பேரதிர்ச்சிங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கழுத்தை யாரோ பிடிச்சி அப்படி நெரிக்கிற மாதிரி உணர்ந்திருக்காருங்க. ஒரு உடும்பு பிடியா ஒரு ஆள் வலுவாக பிடிச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிடிதாங்க. அப்படி பிடிச்சி கழுத்தை நெரிச்சு இவர் கண்ணிலேருந்து கண்ணீரே வர அளவுக்கு பிடிச்சி நெரிச்சிருக்குங்க. உடனே ஒரு பதறி போயிட்டு அப்படியே உடம்பு முழு பலத்தை காமிச்சு அப்படி பின்னாடி பிடிச்சிருக்கால அப்படி முன்னாடி கொண்டு வராருங்க. அதன் பிறகு அந்த ஹாலில் இருக்க லைட்டை போட்டு பார்க்குறாருங்க. கொலையே நடிக்க போயிட்டாருங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி இவங்க கழுத்தை பிடிச்சி நடிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா, அது வேற யாரும் இல்லைங்க, இவரோட பொண்ணான வாணி தாங்க. உடனே இந்த பொண்ணை பார்த்துட்டு என்னம்மா அப்படி பண்ணிட்டு இருக்கா, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டோன்னே அந்த பொண்ணு ஒரு உருமல் சத்தத்தோட அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு வேறு எதுவுமே பேசலாங்க. உடனே சத்தத்தோட ஏய் அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு எப்பயும் போல் நார்மலாக இருக்குங்க. அப்போ தாங்க அவருக்கு புரிஞ்சிருக்கு இவ்வளோ நேரம் அந்த பொண்ணோட உடம்புல வேறு ஏதோ ஆன்மா இருந்திருக்கும் போல். நம்ம காலையில் மதியம் அவர் போனார் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் கூட கீழே விழுந்தாரு, அங்கே தான் ஏதோ பிரச்சனை ஆகிருக்கு, அதனால தான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நீ போய் தூங்கு, காலையில் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பொண்ணை வந்து அனுப்பிச்சுட்றாங்க. அதன் பிறகு மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு கியூரியாசிட்டி தாங்க முடியலங்க. இது என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றக்காக மதியம் விழுந்தார் பார்த்தீங்களா, ஒரு 1 மணி போல் அந்த இடத்துக்கே போகிறாங்க. அப்படி போயிட்டு அந்த கட்டடம் இடிஞ்ச கட்டடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கட்டடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு டீ கடை இருந்திருக்குங்க. அங்கே போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சவருக்கு மறுபடியும் பேரெதிர்ச்சிங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடைக்காரங்களை ஒரு சிலர் இவர் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல 1 மாதம் காலகட்டத்துக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து விஷம் குடிச்சு செத்து போயிட்டான். அப்படி இறந்த பிறகு இந்த ஏரியாவில் கிராஸ் பண்ணி போகிறவங்க தனியாக யாராவது போனாங்கன்னா குறுக்காட்டுற மாதிரி நிறைய பேர் விழுந்திருக்கதை நாங்கள் பார்த்துருக்கோம். நல்ல வேலைங்க உங்கள் நேரம் நல்ல நேரமாக என்னமோ நீங்கள் தான் தப்பிச்சிருக்கீங்க எந்த அடியும் படாமல் அப்படின்ட்டு இருக்காங்க. இதை கேட்ட வாணியோட அப்பா என்ன கேட்குறாருன்னா, இறந்து போனான்னு சொன்னீங்களா அந்த பையனோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த கடைக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா முனியாண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றாங்க. ஏன்னா அந்த ஏரியாக்காரங்க தானே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. முனியாண்டி அப்படின்ற பேரை சொன்னதுக்கப்புறம் இவருக்கு உடனே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அதே 1 மாத காலகட்டத்துக்கு முன்னாடி தாங்க அந்த பையன் அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனை இவர் தானே அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருந்தாரு. அதனால என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அதிர்ச்சியிலே அப்படியாங்கண்ணா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கே கிளம்பி வந்துடுறாங்க. அப்படி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு அவரோட மனைவியை பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாருங்க. அப்படி சொல்லியிருக்கும் போது மனைவி இவர் மறுபடியும் கொலை நடந்துடக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறாங்கங்க. அப்படி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நேற்று நீங்கள் மதியம் வீட்டுக்கு வந்ததுலேருந்தே உங்கள் பொண்ணு எந்த பேச்சையும் கேட்க மாட்டா, சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தேன் அப்படி தூக்கி மூஞ்சிலே இருந்துட்டா, டீ கொடுக்குறேன் டீ அப்படியே கீழே எடுத்து ஊற்றிடுறா, திடீர்னு வலுப்பு வந்த மாதிரி பண்ணுறா, என்னன்னே எனக்கு தெரிலங்க, நீங்கள் ஏதாவது ஒரு மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க அப்படின்றாங்க. இல்லைம்மா இது மருத்துவர்கிட்ட பார்த்தலாம் சரியாகாது, நம்ம வந்து இதுக்குன்னு நம்ம கோயில் அந்த மாதிரி தான் போயாகணும், நாளைக்கு என்ன பண்ணணும்னா நம்ம கோயிலுக்கு போயிடுவோம் அப்படின்றாருங்க. அதே ஊரில் ஒரு அம்மன் கோயில் இருந்திருக்கும் போலங்க. குறிப்பாத்து அந்த நேரம் பார்த்து அருள்வாக்கு சொல்லுவாங்களாங்க. அப்படி அருள்வாக்கு சொன்னாங்கன்னா அவங்க வந்து சொல்கிறது எல்லாமே நடக்கும், சரி பண்ணி கூட்டு வந்துடலாம் அப்படின்றாருங்க. இதை கேட்டு அவங்க மனைவி அப்படின்னு சரின்னு சொல்லிடுறாங்கங்க. அப்படி மறுநாள் விடிஞ்ச பிறகு அவங்களோட பொண்ணு வாணியை அம்மன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் முடிவு எடுக்கிறாங்க. அப்படி முடிவு எடுத்துட்டு வாணின்ற பொண்ணை கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஆனால் அந்த பொண்ணு எவ்வளோ சொல்லியுமே வரவே இல்லைங்க. ஒரு செவத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி கல்லு மாதிரி நிற்கிதுங்க. இவங்களும் 2-3 பேர் சேர்ந்துக்கிட்டு இழுத்து பார்க்குறாங்க. ஆனால் இவங்களால அந்த பொண்ணை 1 இன்ச்சு கூட நகர்த்தவே முடியலைங்க. அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இவரோட பையன் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவரை தேடுறாங்க. ஆனால் அவர் வந்து கிரிக்கெட் விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோனை வந்து வீட்டிலே வச்சுட்டு போயிட்டாருங்க. உடனே இவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, நம்ம கோயிலுக்கு போயிட்டு அங்கே பூசாரியோ இல்லை சாமியாரோ யாரோ ஒரு ஆளை நம்மளே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம், ஒன்று தான் வரமாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வண்டி எடுத்துகிட்டு போகலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி அவங்க வீட்டில் இருந்து வண்டி எடுத்துகிட்டு இந்த வாணியோட அப்பா கிளம்புறாருங்க. அந்த அம்மன் கோயில் பற்றி சொன்னோன்னா இந்த வீட்டில் இருந்து ஒரு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தாண்டி தாங்க இருக்குது. அப்படி அந்த இடத்துக்கு போயிட்டு சாமியார் கூட்டிகிட்டு வரலான்னு போகிறதுக்கு முன்னாடியே அந்த முனியாண்டியோட ஆன்மா பழி வாங்கிடுச்சுன்னு தாங்க சொல்லணும். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி வண்டி எடுத்து கூட்டிகிட்டு போகிறேன்னு போயிருந்தார் இல்லையா, அவர் போயிட்டு இருக்கப்ப எதிர்த்தாப்பில் ஒரு பைக் இவரை கிராஸ் பண்ணி கொஞ்சம் முன்கூட்டியே தாண்டி போகிற மாதிரி தெரிஞ்சிருக்குங்க. அதை பார்த்துட்டு இவர் வளைக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிஸ் ஆகி ஒரு நாய் மேலே ஏற்றிடுறாருங்க. அப்படி நாய் மேலே ஏற்றினதும் வண்டி அப்படி ஸ்பீடில் போயிட்டு இருக்குது, அப்படியே பிறண்டு கீழே விழுந்துருதுங்க. அப்படி கீழே விழுந்த அடுத்த நிமிஷமே இவர் தலை வந்து கீழே ஒரு கிராஸில் கல்லாக போட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கல்லில் போய் மோதிடுதுங்க. அடுத்த நிமிஷமே சுற்றி அங்கே இருக்கவங்க பூரா கூடி போய் பார்க்குறாங்க என்னாச்சு அப்படின்ட்டு. ஆனால் அந்த நிமிஷமே அவர் வந்து ஸ்பாட்லேயே இறந்து போயிடறாருங்க.
இந்த விஷயத்தையெல்லாம் தெரிஞ்ச வாணியோட அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும் இல்லாமல் இந்த வாணியோட அண்ணனும் எல்லாரும் உறவினரும் சேர்ந்துட்டு அவரை வந்து தூக்கிக்கிட்டு இறுதி சடங்கு நடத்துறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கூட வாணி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, தான் அப்பா தானே இறந்துருக்காரு அப்படின்ற கொஞ்சம் கூட அந்த துக்கம் அப்படின்ற ஒரு நினைப்பே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு உம்முன்னு தாங்க இருந்திருக்காங்க. இதை பார்த்த வாணியோட அம்மாவுக்கே புரிஞ்சதுங்க, அந்த பொண்ணோட உடம்புல இருந்து அந்த ஆன்மா இன்னும் வெளியவே போகலை அப்படின்னு தெரிஞ்சதுங்க. அதுக்கு பிறகு அவரோட இறுதிச் சடங்கை சிறந்த முறையில் முடிச்சிடறாங்கங்க. அப்படி இறுதிச் சடங்கெல்லாம் முடிஞ்சு 3ஆம் நாள் காரியம் முடிஞ்ச பிறகு அவங்க வீட்டில் இருந்து உறவினர்கள்லாம் ஒவ்வொருத்தவங்களா வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஊருக்கு போன பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய மறுநாள் காலையில் இவங்க வாணியோட அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து சமையலுக்கு தேவையான ஜாமான்களை வாங்கினதுக்காக பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டுக்கு போயிடறாங்க. அந்த நேரத்தில் வாணியோட அண்ணன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து எனக்கு பசிக்குது, அதனால் சாப்பாடு எடுத்து வை வாணி அப்படின்றாருங்க. அந்த நேரத்தில் வாணி என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பாடு அந்த குக்கர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்காங்க. அப்படி எடுத்து வைக்க ஆரம்பித்தவங்க அவங்களுக்கே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் மொத்த சாப்பாடை எடுத்து வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, வாணி என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வாணி என்ன பண்ணுறாங்கன்னா, நீ தான் நல்லா சாப்பிடுவில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டில் போட்டுருக்க மொத்த சாப்பாடையும் தூக்கி அவர் மூஞ்சிலே அடிச்சிடறாங்க. உடனே இந்த நிகழ்வை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வாணியோட அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, என்னடி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பலார்ந்து இந்த வாணியோட கண்டத்தை சேர்த்து ஒரு அறை விட்டுறாருங்க. அறை விட்டு அடுத்த நிமிஷமே அந்த வாணி வந்து ஒரு ஆக்ரோஷமான ஒரு முகத்தை அப்படியே மாற்றிருக்காங்கங்க. ஒரு கோரமான ஒரு உருவம் அவங்க முகத்தில் வந்து தோணிருங்க. இதை பார்த்த வாணியோட அண்ணன் அப்படியே கொலை நடுங்கி விடவெடுத்து போய் நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் வெளியே போயிருந்தாங்க பார்த்தீங்களா அவங்க அம்மா, அப்படியே வந்துடுறாங்க. வந்த பிறகு வாணியோட அண்ணன் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாருங்க. உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குடா, சொல்லிடுறா, இப்போதைக்கு அவர்கிட்ட எந்த விஷயம் பேசிக்காத, இந்த பிரச்சனையை பெருசாக எடுத்துக்க வேணாம், நம்ம பார்த்துக்கோம்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திடுறாங்க. அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு 12 மணி இருக்குங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாணியோட அம்மா வந்து தனியாக தாங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு யாரோ முணுகிற மாதிரியும் சத்தம் கேட்டுருக்குங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு எங்கே இந்த சத்தம் கேட்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த சத்தம் வேற எங்கேருந்தும் கேட்கலங்க, வாணியோட அண்ணன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ரூம்ல இருந்தாங்க கேட்குது. உடனே அந்த ரூமில் போயிட்டு கதவை திறந்து தாங்க இருக்குது. அந்த ரூம்குள்ளே போய் பார்த்தா வாணியோட அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. என்னாச்சுன்னு பார்த்தா, இந்த கட்டில படுத்துக்காரு பார்த்தீங்களா வாணியோட அண்ணன், அவரோட நெஞ்சு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு யாரோ ஒரு பெண்ணு அப்படியே அவர் கழுத்தை பிடிச்சி நெரிச்சுட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த வாணியோட அம்மா கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த ரூம்ல இந்த லைட்டை போடுறாங்க. அதுக்கு பிறகு தாங்க தெரியுது அது வேற யாரும் கிடையாது, வாணி தான் அப்படி உட்காந்துருக்குது அப்படின்ட்டு. உடனே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து வாணி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அதன் பிறகு இந்த வாணி அவங்களோட நெஞ்சு மேலே ஏறி உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து அப்படி கீழே இறங்கி நின்றுக்கிட்டு ஓன்னு அழுதுருக்காங்க. ஏன் இப்படி அழுகுற, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு வாணி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என் ரூம்லாமல் படுத்திருந்தேன், அப்போ அண்ணன் வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தான், அதனால தான் இவங்ககிட்ட வந்து என்னை விட்றா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டால் அவங்க அம்மாவுக்கு பெரிய குழப்பங்க. ஏன்னா வாணியோட ரூம் தனியாக இருக்குது, அந்த ரூமுக்கு இந்த ரூமுக்கு சம்மந்தமே இல்லையே, ஆனால் இவ தானே இவன் ரூமில் இருக்கா, எப்படி இந்த மாதிரி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழப்பத்தோடு பார்த்துருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நீ எப்போவுமே இவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ, இவன் பண்ண தப்பை நீ எப்போவுமே ஏற்றுக்க மாட்டேன், எனக்கு வாழவே பிடிக்கல, என்னை விட்டுருங்க, நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ரூமை விட்டு அப்படியே அழுதுகிட்டே ஓடுதுங்க. அப்படி ஓடின பொண்ணு எங்கே போகுது அப்படின்னு பின்னாடியே 2 பேருமே ஓடி போய் பார்க்குறாங்க. அவங்க வீட்டில் பால்கனி இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து மேலே ஏறி கீழே குதிக்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்குங்க. உடனே இவங்க 2 பேரும் வலுவாக பிடிச்சி அப்படி தடுத்துறாங்க. அதன் பிறகு வாணியை வந்து இவங்க 2 பேரும் வலுக்கட்டாயமாக பிடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த நேரத்தில் வாணியோட அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, இவன் ஏன் இப்படி பைத்தியக்காரச்சி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறா, என்ன காரணம் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றாங்க. அதை கேட்ட வாணியோட அம்மா என்ன சொல்கிறாங்க, நான் ஏற்கனவே உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இவ எதுவுமே இவ்வளோ பண்ணுறது இல்லடா, அவங்க அப்பா செத்தப்ப கூட அழுகாமல் இருந்தா, அதை நீ நல்லா நோட் பண்ணியா, அப்பயே வந்து இவளை வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் முடிவு எடுத்துருந்தோம், அதுக்கடையில் அவங்க அப்பாவை வந்து திடீர்னு இறந்து போயிட்டாரு, இவளுக்கு மேலே பேய் பிடிச்சிருக்குடா, இவ்வளோ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனால் தான் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வர முடியும், இல்லைனா எல்லாத்தையுமே ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுருண்டா அப்படின்றாங்க. அதன் பிறகு வாணியோட அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, வாணியை வலுக்கட்டாமல் பிடிச்சிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் கூப்பிட்டு சத்தம் போட்டது பிறகு அக்கம் பக்கத்தில் கூட்டினாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாணியோட ரூம் மாடிக்கே வராங்கங்க. அப்படி வந்த பிறகு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்ச பிறகு எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணை ஒரு காரில் ஏற்றி பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் 2 கிலோமீட்டரில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நேரத்தில் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் நள்ளிரவு ஒரு 2 மணி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஏற்கனவே, அதனால அப்படியே அந்த பொண்ணை ஒரு அவங்க வீட்டிலேயே இருந்த ஒரு தூண்கிட்ட அப்படி கட்டி போட்டுறாங்க. கட்டி போட்டுட்டு மறுநாள் காலையில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணை அந்த அம்மன் கோயிலுக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி மறுநாள் காலையில் அவங்க சொன்ன மாதிரியே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போன பிறகு கோயிலுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இந்த வாணின்ற பொண்ணு கோயிலுக்குள்ளே வரவே மாட்டேன்றாங்க. சுற்றி இருந்தவங்க பூரா அந்த பொண்ணை வலுக்கட்டாமல் பிடிச்சி இழுக்கிறாங்க, ஆனால் யாருனாலையும் நகர்த்தவே முடியலைங்க. அந்த நேரம் பார்த்து அந்த கோயிலில் இருந்த ஒரு சாமியார் வெளியே வராங்கங்க. வந்துட்டு நீ ஒழுங்காக உள்ள வரியா இல்லை நான் வரவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்ட அடுத்த நிமிஷமே கீச்சுன்னு ஒரு சத்தத்தை போட்டுட்டு ஏதோ ஒரு ஆண்மகனோட ஒரு வாய்ஸில் அந்த பொண்ணு பேசிக்கிட்டே அந்த கோயிலுக்கு முன்னாடி போய் உள்ளே வந்து உட்காந்துருதுங்க. அதுக்கு பிறகு அந்த பூசாரி வந்து ஒரு சில ரிச்சுவல் ஸ்டடின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சில பூஜையில் பண்ண பிறகு அந்த ஆன்மா கிட்ட
பேச ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, என்னோட பேர் முனியாண்டி, இந்த பொண்ணை நான் 2 வருஷமா ஒரு தலையாக காதலிச்சேன். இந்த பொண்ணு என்னை காதலிக்கிறாலும் பரவாயில்ல, ஆனால் வீட்டில் சொல்லி கொடுத்து அவங்க குடும்பமே என்னை அவமானப்படுத்திட்டாங்க. அதனால தான் நான் இந்த பொண்ணை விடவே மாட்டேன். இந்த பொண்ணோட அப்பாவை கொண்டதே நான் தான். இவளையும் நான் விடவே மாட்டேன், இவளோட அண்ணனையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுதுங்க. அதை கேட்டுக்கிட்டு இருந்த பூசாரி என்ன சொல்கிறாருன்னா, நீ சொல்கிறதெல்லாம் ஒரு விதத்தில் நியாயம்தான், ஆனால் 2 பேருமே காதலிச்சா இருந்தால் தானே சொல்ல முடியும். ஆனால் நீ சொல்கிற விஷயத்தை ஏற்றுக்கவே முடியாது. இந்த பொண்ணை எந்த தொந்தரவும் பண்ணாமல் இந்த பொண்ணோட உடம்பை விட்டு நீ வெளியே போயிடணும் அப்படின்னு பூசாரி சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த வாணியோட உடம்புல இருந்த முனியாண்டியோட ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, என்னால் ஏற்றுக்கவே முடியாது, நான் இந்த பொண்ணோட உடம்பு விட்டு போக மாட்டேன். அப்படி ஒருவேளை போனேன்னா அவளோட உயிரை எடுத்துகிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லுதுங்க. இதை கேட்ட பூசாரி என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது. உன்னை இந்த இடத்துலையே இருக்கக்கூடாமல் இங்கேயும் போக முடியாமல் உன்னை அப்படியே மொத்தமாக அழிச்சிருவேன் அப்படின்றாங்க. உடனே அந்த ஆன்மா இவர்கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிருச்சுங்க. என்னை விட்டுருங்க, நான் இந்த பொண்ணை தொந்தரவு பண்ண மாட்டேன், என்னை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்றதுங்க. உடனே இந்த பூசாரி என்ன சொல்கிறாருன்னா, இதை நான் எப்படி நம்புறது, சத்திய வாக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்குதுங்க. இந்த வாணியோட உடம்புல இருந்த முனியாண்டியோட ஆன்மா, சத்திய வாக்கா நான் கொடுக்குறேன், யாரையுமே நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், நான் பாட்டுக்கு ஒரு இடத்துல இருந்துடுறேன், என்னை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டுங்க. அதுக்கு பிறகு அந்த பூசாரி என்ன பண்ணுறாருன்னா, சத்திய வாக்கை வாங்கிக்கிட்டு ஒரு சில பூஜைகளை பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணோட உடம்புல இருந்து முனியாண்டியோட ஆன்மாவை வெளியேற்றி விட்டுறாருங்க. அதன் பிறகு வாணியோட உடம்புல இருந்து அந்த முனியாண்டியோட ஆன்மா வெளியேறிடுதுங்க. இந்த பூசாரி என்ன சொல்கிறாருன்னா, யார்கிட்ட நடிக்கிற, நீ இன்னும் இங்கே தான் இருக்கிற அப்படின்றாருங்க. உடனே அந்த வாணியோட உடம்புல இருந்த ஆன்மா அப்படி சிரிச்சுட்டு என்ன சொல்லுதுன்னா, நான் இந்த உடம்பை விட்டு போக மாட்டேன், இவ்வளோ எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இவ்வளோ கொண்டுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லுதுங்க. இந்த பூசாரி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சில பூஜைகளை 1 மணி நேரம் தொடர்ந்து பண்ணுறாருங்க. அப்படி தொடர்ந்து பண்ண பிறகு அந்த ஆன்மாவை தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராருங்க. அப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இந்த பொண்ணோட உச்சி முடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த உச்சி முடியை ஒரு சில முடிகளை பிடுங்கி ஒரு ஆணியில் கட்டி ஒரு மரத்தில் போய் அரைஞ்சிருப்பார் போலங்க. அதன் பிறகு இந்த வாணிக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் சரி, வேறு யாருக்கும் சரி, அந்த ஆன்மாவால் எந்த தொந்தரவுமே வராத மாதிரி அந்த பூசாரி செஞ்சுட்டாருங்க. கிட்டத்தட்ட 2020 காலகட்டத்தில் என்னுடைய நண்பர்களுக்கும் அவருடைய காதலிக்கும் ஏற்பட்ட நிகழ்வு தான் பிரதர். இந்த சம்பவம் நடந்ததுனால என்னுடைய நண்பன் ஒருத்தவனை நான் இழந்துட்டேன், அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்த இன்னொரு நண்பன் இந்த நாதேஸ்வரன் இருக்கார் இல்லையா, அவர் இப்போ அந்த ஊர்லேயே இல்லையாங்க. அந்த ஊர்லேருந்து எங்கே போனாருன்னு தெரிலங்க. ஏன்னா அந்த ஆன்மாவால் நமக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த ஊரை விட்டு அவங்க குடும்பம் வந்து காலி பண்ணி போயிட்டாங்களாங்க அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி முடிச்சிருக்காருங்க. இந்த மின்னஞ்சல் அனுப்பிய வளவனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க. இது போன்று உங்கள் வாழ்விலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் அனுப்பலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க, அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது போன்று தரமான அமானுஷ்யமான நிகழ்வுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை அப்சர்.